இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுல பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு திசை பத்தி ஒரு முழு விவரமான சில பதிவுகளை பார்க்க போறோம். நேற்று பதிவுல பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ராகு திசை காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருந்தேன். இன்னைக்கு குரு திசைக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். பொதுவாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் எத்தனாவது பாதம் எந்தெந்த ராசியில இருக்கும் எல்லா விவரமும் அந்த பழைய வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்திய தைரியம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எந்த ஒரு விஷயத்திலையுமே மற்றவர்களிடம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு தைரியத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இப்ப நிறைய பேருக்கு அவர்களுடைய லக்னாதிபதி அந்த மாதிரி ஸ்தானம் வீக்கா இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள சில அசாத்திய தைரியம் கண்டிப்பா இருக்கும். சிலர்னால செய்ய முடியாத ஒரு சில செயல்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற அசாத்திய தைரியத்தை கொண்ட நபர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். உணர்வுகளை அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு இருக்க உணர்வுகளை விட ஒரு அழுகையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எந்த அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணர்வுகளை அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். பொதுவா பங்க்சுவாலிட்டினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த நேரம் தவறாம அந்த ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பை கொண்ட நபர்களா இப்ப சூரிய உதயம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், அந்த டைமை வந்து சூரியன் தான் அவர்களுக்கு அதிபதி, கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி. அந்த சூரிய உதயத்தை நம்ம எப்படி சொல்றோம், 6 மணி 6 மணி 5 மணி 5 மணி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி அந்த குணம் இவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற குணம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் வச்சுக்கோங்களேன். நேற்றைய பதிவில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையா வரக்கூடிய சூரிய திசை பத்தி ஒரு 3 வயது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை காலங்கள் முடிஞ்சு ராகு திசை பத்தி முழு விவரம் கொடுத்துருக்கேன். ராகு திசையோட அந்த முடிவு காலம் 38 வயதுல அவங்களுக்கு முடியும். ஒரு சிலருக்கு 40 வயதுல முடியும், ஒரு சிலருக்கு 36 37. குறிப்பா 40 வயதுல ஒருத்தருக்கு வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு 40 வயதுல குரு திசை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்துக்கும் அந்த வயது காலத்தை. அப்ப 40 வயதுல ஆரம்பிக்கக்கூடிய குரு திசை 16 வருட ஆண்டு கால குரு திசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 56 வயது வரைக்கும் இவங்க குரு திசையில தான் பயணிக்க போறாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனமாற்றத்தை இந்த குரு பகவானுடைய திசை காலங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். ஒரு சிலர் சொல்லலாம், ஏப்பா வயசு 40 ஆயிடுச்சு, பக்குவம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது அப்படி கிடையாது. அந்த மாற்றம், அந்த குண மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யார் தரான்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தரக்கூடியவராக வருகிறார்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே வாழ்க்கையில மற்றவர்களுக்காக சில விஷயங்களை அறிவுரையாக சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் அந்த குரு பகவான். நமக்கு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கட்டும், ஒரு கலையை கத்துக்க போற இடமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த கத்துக்க போகக்கூடிய இடத்துல நமக்கு மேல ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி தனக்குள் அந்த திசா காலங்கள்ல தனக்குள்ள ஒரு குரு இருந்து தன்னை வழிநடத்தக்கூடியவராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாறி விடுவாங்க. எனக்குள்ள இருந்து சில விஷயங்களை இப்படிலாம் செய்ய அப்படிங்கிற மாதிரி யாராவது உணர்த்துறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு காலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவர் தந்தையாருடைய அந்த காலத்தை நினைவு கூறக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எங்க அப்பா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா, அப்ப புரியல, இப்பதான் அந்த விஷயமெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த குருதிசை காலங்கள்ல அந்த குரு பகவான் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவா அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உங்களுக்கான உத்தம குணங்களை உருவாக்கக்கூடியவராக இந்த குருதிசையில குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில வழி நடத்திட்டே வருவார். குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். நானே இத்தனை கோடியை கண்ணில் பார்த்தேன், இத்தனை கோடியை பத்தி பேசினேன், இத்தனை கோடியை கையாளுறேன் இப்படின்லாம் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதற்கு இந்த குரு பகவானும் ஒரு காரணமாக வந்து வரணும் ஜாதகத்துல. அப்பதான் அந்த அமைப்பே வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் பொருந்திய குரு பகவானுடைய திசை காலத்தை அனுபவிக்க போகக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் அவர்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தானங்களை மட்டும் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த குரு பகவானே முழு சுபக்கோள், வாழ்க்கையில நன்மையை முழுமையாக வாழ்க்கையில ஒருத்தருக்கு செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் தான். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல நல்ல பலன்ல இருந்துட்டாருன்னா அவருடைய அந்த 16 ஆண்டு காலம் சிறப்பான பொற்காலமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வையும் தன்னிறைவை வைக்கக்கூடியவர்களாக இந்த குரு பகவான் மாத்திடுவார்.
மற்றவர்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டக்கூடிய நபர்களாகவும் பதவி உயர்வுகளை அடையக்கூடியவர்களாகவும் இதெல்லாம் இந்த குரு திசை காலங்கள்ல இந்த குரு பகவான் ஏற்படுத்திட்டு வர பொருளாதார நிறைவு அந்த குரு பகவான் திசை காலத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. குழந்தைகளுடைய மேன்மை, குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில அந்த குரு திசை காலம் ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த நல்ல உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லாம குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பொதுவா சில ராகு கேதுகளுடன் சேர்க்கை ஏற்படும் பொழுது, பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படும் பொழுது, சனி பகவானுடைய பார்வை ஏற்படும் பொழுது, செவ்வாய் பகவானுடைய பார்வை ஏற்படும் பொழுது, பாதகாதிபதி தொடர்பு, திதி சூன்யாதிபதி தொடர்பு, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு, அந்த பாவத்துல போய் தொடர்பு கொள்றது, இதெல்லாம் திசை காலத்துல குரு பகவான் ஏற்படும் பொழுது சில பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவராக இந்த திசை காலங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துடாம வச்சுக்கலாம். இப்ப குரு திசையில ஒருத்தர் போய் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ அந்த குரு பகவான் வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ ராகு பகவானுடைய சேர்க்கை ஏற்படுது அப்படின்னா குழந்தைகளை பற்றின மனக்கவலையை அந்த திசை காலங்கள்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்கிறாங்க. பொருளாதார விஷயங்களின் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் தந்தையாருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை, நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாகவும், பொருளாதாரங்களில் மிகப்பெரிய விரயங்களை ஏற்பட்டு அந்த விரயங்கள் ரீதியான மனக்கவலை அடையக்கூடியவர்களாகவும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் குரு திசையில் எடுப்புறாங்க. அதே குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவானுடைய நட்சத்திர சாரத்திலோ அல்லது கேது பகவானுடைய சேர்க்கை ஏறும் பொழுது பொருளாதார விஷயத்துல மிகப்பெரிய கடனை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த குரு திசை காலங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வராங்கன்னு வச்சுங்க. ஒரு சிலர் குருவும் கேதுவும் மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த குருவும் கேதுவும் இணையும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கடன் சார்ந்த வகையில அந்த ஜாதகரை மிகப்பெரிய அளவுல சிக்க வைக்கணும்னு வச்சுங்களேன். பணம் இருக்கும், என்கிட்ட 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த 2 கோடி 3 கோடிக்கு ஈக்குவலான கடனை பெற்ற நபர்களாக இந்த குரு பகவானுடைய திசை காலங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை மாற்றி விடணும்னு வச்சுக்கலாம். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் சொல்லக்கூடிய விஷயத்துல குழந்தைகளுக்காக நிறைய பொருளாதார விரயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் குழந்தைகளுக்காக பொருளாதார விஷயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த குரு பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்திலோ கேதுவுடன் இணைந்தவர்களோ அந்த குரு திசை காலங்களை அனுபவிக்கக்கூடியதாக மாறிடும்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா இந்த குரு திசை காலங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல காலமா இருக்கும். எனக்கு வாழ்க்கையில எல்லாமே நடக்கக்கூடிய காலமா இருந்தாலும் கூட இந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படின்னா காலத்தினுடைய கடைசியில அந்த நன்மைகளை செய்யக்கூடியதா இருக்கும். சொற்ப பலனா இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படிங்கிற மாதிரியான சொற்ப 16 வருட ஆண்டு கால நன்மையை வந்து அந்த கடைசி 2-3 வருஷத்துல சொற்ப பலனாக அந்த குரு திசை காலங்கள் அனுபவிக்கும். இந்த பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்படும் பொழுது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கூட எல்லாம் அந்த குரு பகவான் தொடர்பு கொள்றார் அப்படின்னா பொருளாதார வகையில கடன்ல சிக்கிக் கொள்ளக்கூடியது, உடல் சார்ந்த வகையில நோய் பிரச்சனைகள், சில எதிரிகளால் தொந்தரவை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த குருதிசை காலங்கள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுறாங்க. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம் தடை தோல்வி அவமானங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றார் அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்களை, ஏன்னா குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே இந்த பொருளாதாரத்தை முதன்மையாக குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பொருளாதார விஷயத்துல சில தடைகளையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் குழந்தைகளால் மனக்கவலை அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் அந்த திசை காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பொருளாதார விஷயங்கள்ல சில விரயங்களை சந்திக்க வைக்கக்கூடியவராக இந்த குரு திசை காலங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுறாங்க. ஒரு சிலர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் வெளிநாடு வருமானங்களை அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த குரு திசை காலங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை இதெல்லாம் இந்த குரு பகவானுக்கு இருக்கும் பட்சத்தில் பொருளாதார விஷயங்கள்ல சில தடை தாமதங்களை சந்திக்கிறார்கள் என்பதே உறுதி அப்படின்னு வச்சுங்களேன் இந்த குரு திசை காலங்கள்ல. அதே மாதிரி திதி சூன்யாதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு அந்த 16 வருட ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அந்த திசை பயனளிக்காமலே போயிருது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பொதுவாக அந்த குரு பகவான் 12 பாவங்கள்ல இருக்கும் பொழுது சில சிறப்பான பலன்களை செய்யறாரு. அது எப்படியான பாவங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை செய்யறார் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். பொதுவாக 1ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு இருந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கலேன், அது வந்து ஒரு திக் பலமாக சொல்லப்படுகிறது. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருப்பது ஒரு திக் பலமாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் அந்த குரு பகவானுடைய திசை காலங்கள்ல
இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்பது உண்மை அப்படின்னு வச்சுங்களேன். மிகப்பெரிய ஒரு உயர்வு, மற்றவர்கள் நிறைய விஷயங்களை போதனை செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாறிடுறாங்க. 2ஆம் இடத்தில் குரு பகவான் என்ன ஒரு திசை காலத்தை நடத்துறார் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடிய நபர்களாகவும் பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகளின் மூலமாக சில வருமான வாய்ப்புகளை அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த குரு திசை காலங்கள் மாற்றிவிடும். குடும்பத்து நபர்களுடைய பொருளாதார ஆதரவு வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் என்று திசை நடத்தும் பொழுது குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகளுக்காக பொருளாதார உயர்வுகளுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த குரு பகவான் அந்த திசை காலத்துல மாத்தி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் நின்று திசை நடத்துறாருன்னா, பொதுவா சுகஸ்தானம் சொல்லப்படுகிறது, தாயார் ஸ்தானம் சொல்லப்படுகிறது. பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தாயாருடைய பொருளாதார விஷயங்கள்ல தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாகவும் பொருளாதார விஷயங்கள தாயாருடைய அந்த ஒத்துழைப்பை பெற்ற நபர்களாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அந்த திசா காலத்துல வழிநடத்தி போறக்கூடிய மாறிடுவாங்க. அல்லது இப்ப பாத்தீங்கன்னா, எங்க அம்மா செஞ்சுட்டு இருந்த தொழிலை இப்ப நான் செய்யக்கூடிய வாய்ப்பு, எங்க அம்மாவோட சொத்து இந்த குரு திசை காலங்களில் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது ஒரு காரணம், அதாவது உங்க அம்மாவோட அப்பாவா சம்பாதிச்ச சொத்தா இருக்கலாம், அது இந்த குருதிசை காலங்கள்ல அந்த தாயாருடைய சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த குருதிசை காலங்களில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துறாரு. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு, சுகபோக வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு, இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குரு பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் குரு பகவான் என்று திசை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புத்திரர்கள் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடியது, பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நன்மை அடையக்கூடியது, குலதெய்வ ஆசீர்வாதங்களை முழுமையாக அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த திசா காலங்கள்ல அது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே 6ஆம் இடம் சொன்ன பார்த்தீங்களா, இதுல பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடியவர்களாகவும் பொருளாதாரத்திற்காக கடன் வாங்கி அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் எதிரிகள் தொந்தரவுகளாகவும் நோய் உடல் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகளுடைய உடல் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் உத்தியோகத்துல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த குரு திசை காலங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாற்றிடும். அடுத்து 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிற்பது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் மனைவி இந்த நபர்களுக்கு ஒற்றுமை அதிக அளவு மேம்படக்கூடிய காலமாக இந்த குருதிசை காலங்கள் இருக்கும். ஒருத்தர் இது வரைக்கும் புரிஞ்சிக்காத நபர்களாக இந்த 38 வயசு 40 வயசுக்கு இருந்தாலும் கூட அந்த 40 வயதிற்கு மேல இந்த குரு பகவான் அவர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்த குரு பகவானுடைய திசை காலங்கள் வரும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், வெளிநபர்களுடைய ஆதரவு கிடைக்கும், சொந்த பந்தத்துடைய ஆதரவுகள்லாம் இந்த குரு திசை காலங்கள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்துவார்கள். அடுத்து 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது பொருளாதார விஷயங்கள்ல சில தடை தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க. பொருளாதாரத்தில் எது தொட்டால் இது வரைக்கும் எனக்கு நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறமே சில மாற்றங்கள் பொருளாதார விஷயங்கள மாற்றமாயிருச்சு, கிடைக்க வேண்டிய பணம் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேது, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், அந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்ய முடியாம பிரச்சனை, பணத்திற்காக ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கும், கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த குருதிசை காலங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியவராகவும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல உயர்வை தரக்கூடியவராகவும் கோவில் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நிர்வாகம் சார்ந்த வகையில அதிகப்படியான உயர்வுகளை தரக்கூடியவர்களாகவும் இந்த குரு பகவான் அந்த திசை காலங்களில் வருவார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் செய்கின்ற தொழிலில் அதிகப்படியான மேன்மையை தரக்கூடியவராகவும் இதுவரை தொழில பொருளாதார வளர்ச்சி இல்லாத நபர் பல பேர் கார்த்திகை நட்சத்திர குருதிசை காலங்கள்ல பொருளாதார வளர்ச்சி அடைந்த நபர்களாக மாறிடுவாங்க, அந்த தொழில மாறிடுவாங்க இந்த குருதிசை காலத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர். அடுத்து 11ஆம் இடத்துல குரு பகவான் நின்று திசை நடத்துறாரு அப்படின்னா அதிகப்படியான லாபங்களை வாழ்நாள்ல சந்திக்க வைக்கக்கூடியவர்களாக மாறிடுவாரு. மூத்த சகோதரர்களுடைய தொடர்பு ஏற்படுறது, அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, அவங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குருதிசை காலங்கள்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பாங்க. அடுத்து 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார விரயங்களை அந்த காலத்துல அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுப்பாங்க. குழந்தைகளுக்காக சில விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளை அடையக்கூடிய நபர்களாகவும், அல்லது குழந்தைகளை வெளிநாடு செல்ல வைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்காக சில பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வாரு. இந்த பொருளாதார விரயங்களை நினைத்து அதிகப்படியான மன சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு, தூக்கமின்மையால் கவலைப்படக்கூடிய வாய்ப்பு. அதாவது பொருளாதாரத்தை நினைத்து மட்டுமே வச்சுக்கங்களேன், குழந்தைகளையும் பொருளாதாரத்தை நினைத்து தூக்கம் இல்லாத நிலைகளை சந்திக்க வைக்கக்கூடியவர்களாக குரு பகவான் வருவார். இப்ப இந்த குரு பகவான் இந்த பாவங்கள்ல இருந்தால் நன்மைகளையும், இந்த கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் கெடுதல்கள், இந்த கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் நன்மைகள், இப்படி எல்லாம் சில விஷயங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாவது பாவமாக வருகிறது, காலபுருஷ தத்துவத்தினுடைய அந்த பேசிக் சார்ட்டினுடைய பாவத்துக்கு எத்தனாவது பாவமா குரு பகவான் போய் நின்று இருக்காரு, இதெல்லாம் முழுமையா ஆராய்ந்து ஒரு எந்த கிரகத்தின் மீது நட்சத்திரத்துல போய் குரு பகவான் அமர்ந்த திசை நடத்துறாரு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய திசை காலம் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை முழுமையாக அந்த குரு பகவான் தரார் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த குரு பகவானுடைய காலம் நமக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த திசை காலங்களில் ஒரு கடன் வாங்காம, அதிகப்படியான முயற்சி செய்யாம, சில பிரச்சனைகள்ல போய் சிக்கி கொள்ளாம இருப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஏற்கனவே போட்டிருக்க ராகு திசை பதிவு, ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்தா கூட இந்த குரு திசை பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகளை இந்த குரு திசை காலங்களில் நம்ம செய்யாம இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சில கெடுதல்களை இந்த குரு திசை காலங்களில் நம்ம செய்யாம இருந்துக்கலாங்கிற விஷயம் கூட உங்களுக்கு புலப்படும். அதற்கு தான் இந்த மாதிரியான வரிசையான தொடர் பதிவுகள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.